வின்ஃபாஸ்ட் மின்சார கார் தொழிற்சாலை திறப்பு விழா நாளை நடைபெறுகிறது. விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் நாளை காலை தூத்துக்குடிக்கு செல்கிறார். அங்கிருந்து கார் மூலம் வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலைக்கு செல்கிறார். அங்கு நடைபெறும் விழாவில் ஆலையை திறந்து வைத்து கார் விற்பனையை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பது தொடர்பாக 6 முறை அழைத்தும் நயினார் நாகேந்திரன் அழைப்பை ஏற்கவில்லை என ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு நயினார் நாகேந்திரன், ஓ பன்னீர்செல்வம் என்னை அழைக்கவில்லை என்று மறுப்பு தெரிவித்தார். இந்த நிலையில் பிரதமர் மோடியை சந்திப்பது தொடர்பாக நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியை ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் காண்பித்தார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக பாதுகாப்பு படையினரால் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் அகால் 3வது நாளாக தொடர்கிறது. தெற்கு காஷ்மீரில் உள்ள குல்காம் மாவட்டத்தின் அகால் வனப்பகுதியில் இன்று நடந்த கடுமையான துப்பாக்கி சண்டையில் மேலும் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஆந்திர பிரதேச மாநிலம் பாப்பட்லா மாவட்டத்தின் பள்ளிக்குவாரா பகுதியில் கிரானைட் குவாரிகள் பாறைகள் இடிந்து விழுந்ததில் 6 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் படுகாயமடைந்தனர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தை நிர்வகித்து வரும் அமாஸ் அமைப்பினருக்கும் இடையான போர் 2வது ஆண்டை நெருங்கியுள்ளது. இதற்கிடையே அமாஸ் அமைப்பினர் தங்களது ஆயுதங்களை கீழே போட விருப்பத்தை வெளிப்படுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காப் தெரிவித்தார். ஆனால் அதை அமாஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. மேலும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் வரை இஸ்ரேலுக்கு எதிரான போரை கைவிட மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான் அணிகள் மோதிய 2வது 20 ஓவர் போட்டி இன்று நடைபெற்றது. முதலில் ஆடிய பாகிஸ்தான் 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 133 ரன் எடுத்தது. பின்னர் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் 134 ரன் இலக்கை கடைசி பந்தில் எடுத்தது. அந்த அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 135 ரன் எடுத்து 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. IPL தொடரில் தோனி விளையாடுவாரா என்று ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தோனி, அடுத்த 5 ஆண்டுகள் கிரிக்கெட் விளையாடும் அளவுக்கு என்னுடைய கண்கள் நன்றாக உள்ளது என மருத்துவர்கள் கூறிவிட்டனர். சூட்சமம் என்னவென்றால் உடல் தகுதிக்கு இன்னும் டிக் மார்க் கிடைக்கவில்லை என்றார்.